எல்லாருக்கும் எல்லாமே சீக்கிரமா கிடைச்சிடுது. ஆசைப்பட்டது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடுது. அவங்க ஆசைப்பட்ட மாரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, நமக்கு இன்னும் எதுவும் கிடைக்கல. நம்ம ஆசைப்பட்டதும் நடக்கல. இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? எப்போ தான் இதெல்லாம் நடக்கும்? நம்பளும் எப்போ தான் சந்தோஷமா இருப்போம்? இப்படின்ற ஒரு ஏக்கம் நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அது ஒரே ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம முருகர இன்னைக்கு வழிபட்டுட்டு இருக்கோம். முருகர நம்பி இருக்கும்போது, முருகர நம்பினவங்க யாருமே கெட்டதா சரித்திரமே கிடையாது. நம்ம இன்னைக்கு முருகர நம்பி இருக்கோம். அப்போ நமக்கானது இன்னும் கிடைக்கல. நமக்கான நல்லது இன்னும் நடக்கவே இல்ல. அது எப்போ நடக்கும்? இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம். அது சின்னதா கூட இருக்கலாம். அது பெரிய விஷயமா கூட இருக்கலாம். ஒவ்வொன்னுக்கு ஒரு ஒரு நேர காலம் இருக்கு. இப்போ நம்ம ஒரு பூவ நம்ம ஆசைப்படுறோம்னா, அந்த டைம்ல அது விளையுதுன்னா, அந்த டைம்ல அது மலருதுன்னா, நமக்கு அது கிடைச்சிரும். சில பேரு குறிஞ்சி மலர் மாரி ஆசைப்படுவாங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த குறிஞ்சி மலரே வரும். அது மாரி நம்ம ஆசைகளும், எண்ணங்களும் குறிஞ்சி மலர் போல இருந்துச்சுன்னா, அந்த குறிஞ்சி மலருக்காக நம்ம காத்து தானே இருந்தாகணும். சின்ன சின்ன சாதாரணமான விஷயமெல்லாம் சீக்கிரமாவே நடந்துரும். ஒரு 2 அடியில ஒரு சின்னதா ஒரு சிலை செய்றாங்கன்னா, அதுக்கு நாள் குறிப்பிட்டதுல நாள்ல முடிஞ்சிடும். அதே ஒரு 50 அடியில சிலை செய்றாங்கன்னா, அதுக்கு நெறைய நாள் தேவைப்படும் இல்லையா? நேரங்கள் தேவைப்படும் இல்லையா? அதுக்கான நெறைய பொருட்களும் தேவைப்படும். எல்லாமே அதிகம் அதுக்கு. அதுக்கு மதிப்பே அதிகம். அப்போ கொஞ்சம் தாமதமாக தான் செய்யும். அப்போ நம்ம தாமதமாக ஆக நம்ம மனசு இன்னும் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, தாமதிச்சுட்டே இருக்காங்களே, கடவுள் நம்மளுக்கு குடுக்கவே மாட்டாரோ! அப்படின்ற மாரி ஒரு எண்ணமும் நமக்கு வரும். நம்ம கேட்கக்கூடிய பொருள் பெருசாக இருக்கலாம், ரொம்ப உயர்ந்ததாகவும் இருக்கலாம். கடவுள் நம்மள காக்க வச்சு குடுக்குறாருன்னா, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும். அதனால தான் காக்க வச்சு குடுக்குறாரு. சிலவங்களுக்கு இவங்களுக்கு இது குடுத்தாலே போதும்னா சீக்கிரமாவே குடுத்துடுறாரு. ஆனா நமக்கானது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். பார்த்து பார்த்து செய்யக்கூடிய விசேஷமா இருக்கும். சாதாரணமான நாள்ல நம்ம போயிட்டு சாமி தரிசனம் பண்ணனோம்னா, நல்லா சீக்கிரமாவே அலங்காரம் பண்ணிடுவாங்க. சீக்கிரமா நமக்கு தரிசனமும் காட்டிடுவாங்க. ஆனா, விசேஷ நாட்கள்ல போனோம்னா, ரொம்ப அற்புதமா அந்த சாமிய அலங்கரிச்சு, கொஞ்சம் நேரம் தாமதமாய் நம்ம தரிசனம் பார்க்குற மாரி இருக்கும். அப்போ தாமதமானாலும் அற்புதமான ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்குது. அப்ப பாருங்க, காத்திருக்கிறதுனால எதுவுமே தவறில்ல. காத்திருந்தால் சிறப்பா நடக்க போறதுன்னு அர்த்தம். அதே மாரி எந்தெந்த ஒரு ஆசைகள் நம்மளுக்கு எப்போ எப்போ நிறைவேறணும்னு இருக்குதோ, அப்பப்போ நிறைவேத்துவாரு நம்ம முருகர். நமக்கு பெருசா குடுக்க போறாரு முருகர். அப்போ கொஞ்சம் தாமதமாகும். நம்ம கொஞ்சம் காத்திருக்கலாம். அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. பெருசா நமக்கு முருகர் செய்ய போறாரு இல்லையா?